புதுச்சேரிக்கு 3 நாள் பயணமாக குடியரசு துணைத் தலைவர் வந்தடைந்துள்ள நிலையில் அவரின் பாதுகாப்பு கருதி கடற்கரை சாலை முழுவதும் மூடப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ராஜகுமார் வழங்கிய முழு தகவல்களை காணலாம். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வருகையொட்டி புதுச்சேரியில் பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இன்று பிற்பகல் 1:15 மணிக்கு புதுச்சேரி வந்த குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரை முதலமைச்சர் ரங்கசாமி, துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உள்ளிட்ட அமைச்சர்கள் வரவேற்றனர். தொடர்ந்து அவர் பயணிக்கக்கூடிய அனைத்து சாலைகளிலுமே பல்வேறு போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் அவர் தங்கியிருக்கக்கூடிய இந்த கடற்கரை சாலை பகுதி முழுவதுமாக மூடப்பட்டிருக்கிறது. இந்த கடற்கரை சாலையில் வழக்கமாக ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருவார்கள். அந்த வகையில் அந்த கடற்கரை சாலை முழுவதுமாக மூடப்பட்டுள்ளார். இன்று இந்த பகுதிக்கு வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடனே திரும்பியிருக்கிறார்கள். குறிப்பாக புதுச்சேரி பொறுத்தவரை மிகவும் முக்கியமான ஒரு சுற்றுலா தலம் இந்த கடற்கரை சாலை. இந்த கடற்கரை சாலை முழுவதுமாக மூடப்பட்டிருக்கிறது என்றால் இந்த கடற்கரை சாலை தான் அவர் தங்கியிருக்கக்கூடிய அந்த உயர்நீதிமன்ற நீதிபதியின் மாளிகை என்பது அமைந்திருக்கிறது. இதன் காரணமாக இந்த கடற்கரை சாலை முழுவதுமாக மூடப்பட்டிருக்கிறது. இதை தவிர்த்து இந்த கடற்கரை சாலை சுற்றி இருக்கக்கூடிய தூய்மா வீதி, அதேபோல் செயின்ட் லூயிஸ் வீதி உள்ளிட்ட 8 சாலைகள் முழுவதுமாக அடுத்த 3 நாட்களுக்கு போக்குவரத்தும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இதை தவிர இவர் நாளைய தினம் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் ஒரு நிகழ்ச்சியிலும், அதைத் தொடர்ந்து நாளை மறுநாள் புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் ஒரு நிகழ்ச்சியிலும் பங்கேற்க இருக்கிறார். மேலும் அந்த நிகழ்ச்சியில் மாணவர்களுடன் கலந்துரையாடலும் செய்ய இருக்கிறார். தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர் இன்றைய இரவு இந்த நீதிபதிகள் விருந்தினர் மாளிகையில் தங்கி நாளைய தினமும் இங்கே தங்கி 3 நாட்கள் பயணமாக இந்த பயணம் என்பது திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதனை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் 2000க்கும் மேற்பட்ட போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். மேலும் அவர் பயணம் செய்யக்கூடிய சாலை முழுவதுமாக தடுப்பு கட்டைகள் அமைத்து போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து குடியரசுத் தலைவர் இன்று புதுச்சேரி வந்திருக்கக்கூடிய நிலையில் நாளை மற்றும் நாளை மறுநாள் என 3 நாட்கள் அவர் பல்வேறு நிகழ்ச்சிகள் பங்கேற்பதற்காக புதுச்சேரி வந்திருக்கிறார். இதோடு புதுச்சேரி முழுவதும் பல்வேறு போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டு போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். புதுச்சேரியிலிருந்து நியூஸ் 7 தமிழுக்காக ராஜகுமார்.